வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் நாம் நீரழிவு நோய், பேச்சு தமிழில் சர்க்கரை நோய் என்று கூறுவோம், ஆங்கிலத்தில் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று கூறப்படும் நோய் இருப்பவர்கள் என்ன சாப்பிடலாம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த காணொளியில் நான் உணவு உட்கொள்ளும் வகைகளை நாம் வழக்கமாக சாப்பிடுவது போல் காலை, மதியம், சாயங்காலம், இரவு என்று பிரித்து கூறியுள்ளேன். இது ஒரு பொதுவான யோசனைதான். உங்களுக்கு எந்த உணவு ஒற்றுக்கொள்ளாது என்பதை நீங்கள் சிந்தித்து உங்கள் மருத்துவரிடையும் ஆலோசனை செய்துவிட்டு எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். காலையில் பொதுவாக தமிழகத்தில் ஆண்டாண்டுகளாக நாம் உட்கொள்வது இட்லி அல்லது தோசை, சில நேரம் புட்டு, இடியாப்பம். இந்த 4 வகையான அரிசி சார்ந்த உணவுகளை உட்கொள்ளலாம். முடிந்தால் கோதுமையின் வடிவத்தில் இருக்கக்கூடிய சப்பாத்தி, கோதுமை தோசை அல்லது ராகி தோசை சேர்த்துக்கொள்வது நல்லது. அளவு பொறுத்தவரை நீங்கள் வழக்கமாக எடுக்கும் அளவை தொடர்ந்து உட்கொள்ளலாம். பொதுவாக எனக்கு நீரிழிவு நோய் வந்துவிட்டது, ஆதலால் நான் 4 இட்லி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது 2 இட்லி தான் சாப்பிடுகிறேன். அவ்வாறு செய்வது சரியல்ல. தேவைப்பட அளவுக்கு உங்களுக்கு சத்துக்கள் உடம்பில் சேர வேண்டும். ஆனால் துணை உண்டி அல்லது துணை கறி, ஆங்கிலத்தில் சைட் டிஷ் என்று சொல்லக்கூடியது, நீங்கள் நார்ச்சத்து மிகுந்த பொருட்களை எடுத்தால் நல்லது. படத்தில் காண்பிருக்க பாருங்கள், தக்காளி சட்னி அல்லது வெங்காய சட்னி அல்லது புதினா சட்னி அல்லது கொத்தமல்லி சட்னி எடுத்துக்கொண்டால் நல்லது. பொதுவாக எடுக்கப்படும் கடலை சட்னி, தேங்காய் சட்னி, கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கை வைத்து செய்யக்கூடியது, சாம்பார், இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நீங்கள் 4 இட்லி எடுத்தாலும் 4 தோசை எடுத்தாலும் கூட இந்த நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்தீங்கன்னால் துணை உண்டியாக உங்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுவதற்கான வாய்ப்பு குறைவு. அடுத்தது மதிய உணவு நீங்கள் சாப்பிடும் சாதத்தின் அளவை சிறிது குறைத்து கொள்ள வேண்டும். வழக்கமாக சாப்பிடுற அளவுக்கு ஒரு 50% அல்லது அட்லீஸ்ட் ஒரு 60-70% குறைத்துவிட்டு முடிந்தால் 1-2 சப்பாத்தி சேர்த்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் சப்பாத்தி சேர்ப்பதன் பலன் சாதத்தின் அளவு குறைப்பது சிரமமாக இருக்காது. மேலும் துணைக்கூட்டு மிகவும் முக்கியமானது. சர்க்கரை வியாதிகள் உள்ளவர்களுக்கு துணைக்கூட்டு மிகவும் முக்கியமானது. என்ன வகை என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக எந்த விதமான கீரை வகைகளும் கூட்டாக எடுப்பது மிகவும் நல்லது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை வகைகள் எடுப்பது நல்லது. சிலவர்களுக்கு வயிற்று போக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த வகையான கீரை ஒத்துக்கொள்கிறதோ அதை எடுப்பது நல்லது. பொதுவாக பச்சை நிற காய்கறிகள் எடுப்பது நல்லது. அண்ட் பூமியில் அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை பொதுவாக தவிர்ப்பது நல்லது. இதில் நான் காட்டியிருக்கிறபடி அவரைக்காய், பாகற்காய், கோவக்காய், பீன்ஸ் இவ்வாறு உள்ள உணவுப் பொருட்களை துணை கூட்டாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொரியலாக எடுக்காமல் கூட்டாக எடுத்தால் எண்ணெய் குறையும், நார்ச்சத்து அதில் இருக்கும். இது பொதுவான அறிவுரை. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள விதத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாலை டிஃபன் வழக்கமாக நாம் டீ அல்லது காஃபி எடுப்போம். காலையிலும் நீங்கள் காஃபி அல்லது டீ எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சர்க்கரையை தவிர்க்க வேண்டும். சுகர் ஃப்ரீ சொல்லக்கூடியது சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் சர்க்கரை போடாமல் காஃபி எடுக்க முடியும். அதை நீங்கள் முயற்சி பண்ணலாம். சர்க்கரை அளவு நல்ல கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நாட்டு சர்க்கரை சிறிது சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் பொழுதும் சுகர் சில நேரம் கூடலாம். அதனால் சர்க்கரை அளவு நல்ல கட்டுப்பாடில் இருந்தால் மட்டும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கொள்ளவும், இல்லாவிட்டால் சுகர் ஃப்ரீ பெல்லட்ஸ் அல்லது சர்க்கரை இல்லாமல் எடுப்பது நல்லது.
மாலை நேரத்தில் நார்ச்சத்து மிகவும் அதிகமாகவும் அதே நேரத்தில் புரதச்சத்தும் இருக்கக்கூடிய கொண்டைக்கடலை வகைகளை எடுத்துக்கொள்ளலாம், மிகவும் நல்லது. சர்க்கரை இல்லாத பிஸ்கட் வகைகள், குறிப்பாக மேரி பிஸ்கட்டை நாங்கள் சொல்லுவோம், ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சாயங்காலம் நேரத்தில் நார்ச்சத்து உள்ள பச்சை பயிறு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது. இரவு உணவு பொதுவாக நாம் காலை சாப்பிட்ட அதே தான் நாம் சாப்பிடுவோம். ஆனால் இரவு நேரத்தில் சாதத்தை எடுக்க வேண்டாம். மதியம் சாப்பிட்ட அதே சாதத்தை எடுக்கிறது நல்லதல்ல. சப்பாத்தி எடுக்கலாம் அல்லது இட்லி தோசை எடுத்துக்கொள்ளலாம். ராகி தோசை அல்லது கோதுமை தோசை முயற்சி பண்ணுங்கள். துணைக்கறி நான் சொல்வதை போல காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது காலையில் எடுத்து அதே வகையில் எடுத்துக்கொள்ளலாம். பிரெட்டும் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு உடம்புக்கு அது தேவை என்றால் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3 வேளையில் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் ராகி இல்லை கோதுமை எடுப்பது நல்லது. குறிப்பாக ராகி தோசை வகைகளில் எடுப்பது நல்லது, அதை முயற்சிப்பது நல்லது. நான் சொன்ன அதே தான், உருளைக்கிழங்கையும் தேங்காய் மற்ற கிழங்கு வகைகள் தவிர்ப்பது நல்லது. பழங்கள், பல சர்க்கரை நோயாளிகள் நான் பழங்களே சாப்பிடக்கூடாதா என்று கேட்பார்கள். அவ்வாறு அல்ல. படத்தில் காமித்திருக்கிறது போல ஆப்பிள், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், மாதுளம்பழம் இதை உட்கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் பழங்களாகவே எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னால் சில நேரம் சிறுநீரகம் பாதிப்பு உள்ளவர்கள், குறிப்பாக பொட்டாசியம் சொல்லக்கூடிய உப்பு அதிகமாக உள்ளவர்கள் அதை ஜூஸ் வகையில் எடுப்பது நல்லதல்ல. தவிர்க்க வேண்டியது உறுதியாக மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் தவிர்க்க வேண்டும். சர்க்கரை அளவு மிக கட்டுப்பாட்டுடன் இருந்தால் அந்த சீசனில் 1-2 துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் இது 2ஐயும் தவிர்க்க வேண்டும். வாழைப்பழத்தையும் தவிர்க்க வேண்டும். ஆனால் சிறிய வாழைப்பழம் நன்றாக சுகர் கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இது போக கட்டுப்பாடுகள், கிரேப்ஸ், ஆரஞ்சு, எல்லா பழங்களிலும், இளநீ இதில் எல்லாம் சர்க்கரை இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஸோ இந்த காணொளியில் உங்களுக்கு நான் பொதுவாக ஒரு நாளில் காலை, மதியம், சாயங்காலம், இரவு என்ன எடுக்கலாம் என்பது பொதுவாக ஒரு அறிவுரை கூறியிருக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு ஏதேனும் கருத்துகளோ இல்லை கேள்விகளோ சந்தேகங்களும் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கருத்துகள் பெட்டகத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம். அதற்கு நான் விடை அளிக்கும் போது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லது நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் செய்யலாம். ஸோ அது வழியாகவும் நான் உங்களுக்கு பதில் அளிக்க தர முடியும். ஸோ உணவு மிகவும் முக்கியம் சர்க்கரை நோயாளிகளுக்கு. அதை அறிவுரை கொடுத்தவாறு பயன்பற்றி மேலும் உங்கள் மருத்துவரிடையும் இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி.